டீம் சார்பாக ஹாப்பி பர்த்டே. இதுக்கெல்லாம் அழுதுன்னு ஸோ வெல்கம் டு புரிதா விளாக். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஒருத்தர் பிறந்த நாள், அதாவது எங்கள் சித்தப்பாக்கு. நைன் ப்ரோக்கரா சித்தப்பாவிக்கு நம்மளெல்லாம் ஒரு சித்தப்பா மறந்துடாது. அவரோட சித்தப்பான்னு மாத்தினேன் நான் எப்பயும் மாத்திட்டேன். அவருக்குலாம் எனக்கு கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. வந்து சித்தப்பா தான். சித்தப்பாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நவீன் ப்ரோ, நம்ம நவீன் ப்ரோவை கிஃப்ட் வாங்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கேக் வாங்கணும். வாங்கிட்டு அப்புறம் கிஃப்ட் வாங்க. அவருக்கு கிஃப்ட் இருக்கு, நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, போகலாம். உள்ளே போவோம், கேக்க வாங்குவோம், சதுர விடுவோம். கேக் இல்லை, வெளியே போங்க. ரெண்டு வாங்கிக்கலாம். ரெண்டு ஓகே பேக் பண்ணுங்க. ஆனா நான் இந்த ஆரஞ்சு பேக் பண்ணேன். ரெண்டுடா 450. பேர் வந்து ஹாப்பி பர்த்டே நவீன் ப்ரோ. இல்ல சித்தப்பா தான். நவீன் ப்ரோ அது நல்லா இருக்கும். இல்ல சித்தப்பா தான். நான் எழுதுறேன், நான் காட்டினா பேப்பர் இருந்தா தானா சீக்கிரம் எழுதுங்க. கரெக்டா எழுதுறேன். இல்லவா இட்லி குண்டா எதுல செய்றாங்க? என்னடா இது? நல்லா அழுத்துறா தாசி. சித்தாவா? இப்பதான் ஜாயின் லெட்டர்ல எழுதின பாருங்க. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. அந்த ஜாப்பனீஸ் கொடை அது ஆட்டுன்னு சொன்னா ஆடு கூட நம்ம எங்க சித்த பாக்குது. அவரே நல்லா எழுதி கொடுத்துருப்பாங்க. சரி அமிதாவா சூப்பரா இருக்கிறனால நான் படினா சித்தப்பா சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எடுத்துக்கோ. கேக் வாங்கியாச்சு. அப்புறம் கடைக்கு அப்புறம் என்ன? சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான். சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான். சர்ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட வந்த 2 பேர் காணோம். நம்ம உள்ள போகுமா? நம்மளா? சரி போலாம். என்ன உடனே போலாம் அப்படி முடியும். இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறதுல என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. வாட்ச் தான் ஃபிக்ஸா? எதுக்காக வாட்ச் ஃபர்ஸ்ட்? வாட்ச் எதுக்காக? கையில கட்டுறது. ராஜேஷ் நம்ம போயிட்டு சித்தப்பாவை போயிட்டு வாட்ச் வாங்கிட்டு அப்படியே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரோம். ஓகேவா? நீங்க பக்காவான ஸ்கெட்சு போட்டு அந்த மனுஷனை நீ வாட்சே வாங்கிட்டு வந்துட்டு இது இப்போ நான் வாட்ச் வாங்கிட்டு இன்னொன்று வாங்கி. ஓ கிளம்பு பாரு. என்ன கூப்பிட மாட்டீங்க? அண்ணடி போற எப்படி இருக்கு? ஓகேவா? வாட்ச் நல்லா இருக்கு. गाइस வாட்ச் வாங்கியாச்சு. நான் வந்திருந்தேனா இன்னும் அழகா சூஸ் பண்ணிருப்பேன். வாங்கிட்டு வா. வந்திருந்தா எவ்வளவு அழகா சூஸ் சரி பண்ணிருவேன். வாங்க கிளம்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு கட்டினால மணி 12 ஆயிடுச்சு. நைன் ப்ரோக்கு கால் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அவர் வீட்டு வாசல் தான் நின்றுட்டு இருக்கோம். இப்போ அவர் வந்தோடனே லாஸ்ட் பண்றேன். என்னன்னு சொல்லி வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்று நானும் தாசம் ஒண்ணா அப்படின்ட்டு. நானும் தாசு ராஜேஷ் அபு. ஹலோ நைன் ப்ரோ முழிச்சிட்டு இருக்கியா? ஹலோ ப்ரோ கொஞ்சம் இங்கே மின்ட் வரைக்கும் வர முடியுமா ப்ரோ? வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு. நீ முழிச்சுட்டு இருந்தானா சொல்லு ப்ரோ.
இல்லை டோ பண்ணணும், அதுக்கு தான் ப்ரோ. வண்டி எத்தனை கொஞ்சம் வர முடியுமா? நீ வீட்டு பக்கத்துலேயே இருக்கல, சீக்கிரமா ப்ரோ. இப்போ மனுஷன் வந்த உடனே சந்தோஷத்துல பூரிக்கணும். பூரிக்கணும். நாங்கள் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கோம்னா அப்படியே அங்கே பாருங்க என்ன தெரிகிறது? நம்ம பசங்க தான் ஒளிஞ்சிக்கிற லட்சணம் எப்படி அப்படியே அங்கே பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக. வணக்கம் மாப்பிள, தேனில இருந்து. நல்ல ஐடியா. எல்லாரும் போய் வச்சுக்கணும், அவனுக்கு கூட நம்மளும் ஐக்கியம். எங்கடா ஒளிஞ்சிருது? ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அதே கையில் கொடுத்த பத்தியா? சரிண்ணா, நெக்ஸ்ட் பிளான் இப்போ நீங்கள் போகிறதா? எங்கேயும் போகிறது இல்லை. விதி பத்தும் நல்லா இருக்கு. அது தப்பு ப்ரோ. ஏன் ஒரு பிளானோட அங்க இருந்து இத்தனை வண்டி பெட்ரோல் போட்டுன்னு எதுக்கு வந்துக்கிறோம்? எல்லாம் உன் ட்ரீட் தான். சித்தப்பா வைக்கிற ட்ரீட் அதை எடுக்கிறோம் இன்னைக்கு. அப்படியே பெட்ரோலா நீ சொல்லக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இதுக்கப்புறம் நாங்க தான் போடுவோம். கேக் போடுவீங்க. அம்மா நவீன் ப்ரோ பிறந்த நாள் அதுமா எல்ஐசியில் ஒரு மேட்ரு. என்ன மேட்ருனா, இப்போ நவீன் ப்ரோ கிட்ட நம்ம ஒரு விஷயம் மறைச்சிருப்போம். அதில் நான் இந்த விஷயம் மறைச்சிட்டேன், அதில் ஒரு சாரி ஒன்று, அப்புறம் எனக்காக நவீன் ப்ரோ இது பண்ணார், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்று ஒன்றாடி சொல்லணும். சாரி எதுக்குன்னா, ஒரு நாள் நீ கால் பண்ணிட்டு இது மாதிரி எங்கே செல்ல இருக்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த டைமில் நீ அல்தாப்புக்கும் பண்ண எனக்கும் பண்ணேன். ஆனால் நான் அல்தாப்பும் என்ன சொன்னால், அல்தாப் டியூஷனில் இருக்கான், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே இருக்கேன்னா அது ரெண்டுமே போய் நானும் அவனும் ஒன்றா தான் இருந்தோம். ஒரு இடத்துக்கு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். அது உனக்கு தெரியவே தெரியாது. ரெண்டாவது அடி எதுக்கு தேங்க்ஸ்னா, நீ மலையில் ஒரு நாள் என் கூட வந்த பேர், அது எனக்கு ரொம்ப சாரி கேட்க வந்துருக்கேன். சரி, அடுத்தது சாரி எதுக்கு சொல்லணும்னா, நிறைய வாட்டி விட சாரியே கேட்கல. தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும்னா, தெரியல பண்ணி எதனா பண்ணியிருந்தா தேங்க்ஸ் சொல்லிருக்கலாம். திடீர்னு வாயா போயான்ற, திடீர்னு வந்து குஜே அப்படின்ற, அதுக்கே சாரி. ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து உனக்கு நிறைய சொல்லணும். இப்போ வந்து எதனா ஒரு சின்ன திருத்த யாருன்னா ஒரு இதுனா டக்குன்னு வந்து நீ தான் வந்து எதற்கே வச்சு தப்பு அது தப்பு அப்படி திருத்திக்க சொல்லுவேன். அதுக்கு வந்து தேங்க்ஸ். கூடவே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. என்ன சாரியா? சாரி வந்து எதிர்பார்க்குறேன். சாரி எதுவும் நிறைய டைம் நீ லூசுன்னு தெரியாம உங்ககிட்ட பேசிடுவேன், அதுக்கு சாரி. சாரி மாதிரி இது சாரி சொல்ல மாதிரி இல்லையா, ஒரு ஆணவம் கலந்துருக்கேன் உள்ள இதில் உள்ள எப்படி அது. தேங்க்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். 2021 என் கூட இருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி எதுன்னு சொல்லணும்னா, வாயா மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் ப்ரோ. சாரின்னு கேட்டுக்கிறேன். மற்றபடி தேங்க்ஸ் சொல்லணும்னா, இந்த மாதிரி வயசு எதுவுமே பார்க்காம என் கூட பழகிறல, அது
சரி ப்ரோ அதெல்லாம் விடு. புரிதா டீம் சார்பாக ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் உள்ள ஹாப்பி பர்த்டே டு யூ. வாட்சா வாட்சா இல்ல வாட்ச் தான். டேய் மச்சான் சத்தியமா இந்த மாதிரி இல்ல வாட்ச் என்கிட்ட. ஸ்பெயின்ல இருந்து இம்போர்ட் பண்ணது bro. ஆமா. ஹாப்பி பர்த்டே குஞ்சி. ஹாப்பி பர்த்டே செல்லம். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. Wish you many more happy returns of the day. டைம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே டைம் ப்ரோ. Wishing you many more happy returns of the day. Many more happy returns of the day, bro. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நவீன் ப்ரோ. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ எங்க கேங்ல வந்து சேர்ந்தது வந்து ரொம்ப ஒரு பிரைசியஸ் நீ மூவ்மெண்ட் அது. பார்த்தனா வந்து எங்க டீம்ல வந்து ஒரு ஃபெவிகால் மாதிரி நீ. லைஃப் லாங் ஹாப்பியா இரு. ரொம்ப சந்தோஷமா இரு. ஃப்ரெண்டா இருந்தோம் இன்னும் அதுக்கும் மேல தேவைப்படுது. சித்தப்பா மறந்துடாத, எப்பவுமே நம்ம ஒண்ணா இருக்கணும், மறந்துடாத. So, இந்த இயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு பெஸ்ட் இயரா இருக்கணும்னு நான் ப்ரே First of பண்ணிக்கிறேன். all, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய gift அந்த மாதிரி. இந்த மாதிரி பாண்டிங் எப்படி தான் நம்மளுக்குள்ள இவ்வளவு சிக்காச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி கண்டிப்பா கடைசி வரைக்கும் இருப்போம் நம்ம. விஷயம் பெரிய இதுதான் ஒரு எப்படி சொல்றது பெரியவர் இருந்தாலும் நீ வந்து ஒரு குழந்தை தான் எங்களுக்குள்ளே. ஸோ வாழ்க்கையில் நீ இது வரைக்கும் எடுத்த எந்த ஒரு டிசிஷனும் ஃபெயிலியர் ஆனதில்லை. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இருக்கிற டிசிஷனும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே டு யூ நவீன் குமார். நல்லபடியா இரு, எந்த வம்பு தும்புக்கு போவாத, நல்லபடியா இரு. ஹாப்பி பர்த்டே டு யூ நவீன். நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். வார்த்தையே வரல சத்தியமா. ஏன்னா இவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சத்தியமா நான் ஒரு யோசிச்சிருந்தேன் இவ்வளோ நேரமா. இன்னும் ஒரு மணி 12 ஆயிடுச்சு, ஒன்று விஷயம் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, யாரும் பண்ணலேன்னு நினச்சேன். பார்த்தா மொத்தம் எங்கள் அம்மா என் பக்கத்தில் பத்துவங்க இருந்தேன் இவ்வளோ நேரமா. இப்போ வந்துட்டு என்னோட மொத்த ஃபேமிலியுமே வந்து பேசின மாதிரி ஒரு ஃபீல். என்னோட இத்தனை வருஷத்து பர்த்டே விஷயத்துலேயே ரொம்ப ஒரு பெரிய 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 கிஃப்ட்னா இந்த வருஷம் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நான் வந்து இதை பண்ணிட்டே இருப்பேன், உங்கள் கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு உங்களை சிரிக்க வச்சுட்டு என்ன வேணால் பண்ணுவேன். அது என்னோட ஆசை. இதே மாதிரி நான் எப்படியுமே இருந்திருக்கேன். நீங்கள் வாடகை போட என்ன வேணா கூப்பிடுங்க, அது பிரச்சனையே கிடையாது. நான் உங்க கூட ஜாலியாக சுற்றிட்டே இருக்கேன். இதே மாதிரி இந்த இது போதும், அவள் தான் இது போதும் லைஃப்பில் வர தேவையில்லை. கவலை செகண்ட் எல்லாருக்கும் புதிய ஃபேமிலிக்கும் சரி, இங்கே வந்த எல்லாருக்குமே சரி ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.